வாழ்க வளமுடன்! பேராசிரியர் டாக்டர் துரை லோகநாதனின் வினாவிடை தத்துவச் சிறுகதைகளாம் அமுதச்சுடர் சேனலின் சார்பான வணக்கங்கள். என் கதைகள் பல வெளிவர உதவிடும் யூடியூப் நிறுவனத்தார்க்கும் நண்பர்களுக்கும், என் கதைகளுக்கு நாளுக்கு நாள் அமோக ஆதரவு தந்து மகிழ்விக்கின்ற ரசிகப் பெருமக்களுக்கும் வாழ்த்துக்களும் வணக்கங்களும். என் கதைகள் பல சிந்தனைக்கு உரியவை என்றாலும் ஏதோ ஒரு உண்மை கூற்றை விளக்குவதாகவும் இருக்கலாம். அப்படிப்பட்ட தலைப்பாம் நேசிப்பில் மனநிலை வேறுபாடுகள் காண்போம். ஆண்களும் பெண்களும் சமமில்லை என்கிறது உளவியல் கூற்று. ஏன்? ரசிப்பு தன்மைகளில் நேசிப்பதில் வயதுக்கு ஏற்ப பெண்கள் மாறுபடுகின்றனர். ஆண்கள் மட்டும் தன் வாழ்நாள் இறுதி வரையில் ஒரே மனநிலையில் காதல் உள்ளத்தோடு திகழ்கின்றனர் என்பதை மட்டும் விளக்குகின்றது இந்த கதை ஓட்டம். காண்போம். காதல் செய்வீர் இறுதி வரை மானுட அழகு ரசிப்புடன் மாற்றமின்றி என்ற கோட்பாடு உடையவர்தான் அபூர்வம் என்ற அபூர்வ சுவாமி. அத்தகு நேசிப்பில் சிறந்தவர். அதில் அவருக்கு தன் வயது என்பது ஓர் தடையாக விளங்கவில்லை என்ற தனித்துவம் மிக்கவர். இறுதி வரை காதல் இல்லாத வாழ்வு எவர்க்கும் செத்த வாழ்வே என்பார். இன்ப நுகர்ச்சி என்பது எல்லா உயிர்களிடத்தும் உண்டு என்ற இலக்கணத்தை நன்கு கற்றவர். காதல் பாடம் கற்றவர். அப்படிப்பட்ட காதல் மன்னன் என்றும் சொல்லலாம் சில ஆண்களை. இறுதி வரையில் பற்பல இடங்களையும் சுற்றி பார்க்கையில் அபூர்வ சுவாமி போன்றவர்களுக்கு காண கிடைத்தது எண்ணத்தக்கது என்னவென்றால், எங்கெங்கு காணினும் காதல் உணர்வுகளே என்ற களிப்பில் மூழ்கிடுவதுதான். அன்பு வயப்பட்ட நெஞ்சங்கள் களவாடியே அக்காதலை பிறர் அறியாதபடி வாழ்ந்திடவும் துடிக்கின்றது. அது ஒரு வகை கனாக்காலம் என்றாலும் களவாடலே என்பதையும் கண்டவர். இயற்கையை நோக்கும் போதெல்லாம் இயற்கையைப் போல் வெளிப்படையாய் உணர்த்தும் காதலையும் மறவாத நெஞ்சத்தினர்தான் இந்த அபூர்வ சுவாமி. நகமும் சதையும் போலவும் கண்ணும் இமையும் போலவும் ஊசியும் நூலும் போன்றும் இணை பிரியாது விரும்பியபடி அன்பு கெடாமல் வாழ்வதில் துடிப்பு உடையவர் அபூர்வ சுவாமி. காணும் பல கடல் அலைகள் ஒன்றோடு ஒன்று உறவால் மோதி கலித்து குதூகலப்பட்டு கலந்து பொங்கி வழியும் வெண்மை நுரைகளாம் அந்த சிரிப்புடன் வருவதும் போவதுமாகிய அந்த கடல் அலைகளின் பரவசம் கண்டு காதல் உணர்வை கண்டு மெய்மறந்து போவார். செடி கொடிகளும் பூத்து குலுங்கி தனக்கு உரிய பற்றுதல் கோட்டை அவைகள் உள்ளபடி உள்ள இடத்தில் தனக்கு ஏற்றபடி தான் விரும்பியவற்றை சேர்ந்து சுற்றி இணைந்து வாழும் அந்த இணைப்பு காட்சிகளையும் கண்டு மெய்மறந்து போவார் தன் ஆர்வப்படியே அபூர்வ சுவாமி. இயற்கையும் சொல்லாமல் பேசும் காதல் உணர்வை நினைத்து, காதல் உணர்வை தூண்டுவதை நினைத்து மெய்மறந்து போவார். அபூர்வ சுவாமி போல் அபூர்வமாய் எல்லா மானுட உயிர்களும் அப்படியே விரும்புகின்றனவா என்பது சிந்திக்க வேண்டும். ஆண் பெண்கள் உறவில் தங்கள் வயதுக்கு ஏற்ற மனநிலைகளில் என்பதையும் சிந்திக்க வேண்டும். இத்தகைய போக்கு இது உளவியல் பூர்வமான ஆராய்ச்சி வெளிப்பாடுகளுள் அடங்கும். மனித உயிர்களில் தங்கள் வாழ்நாள் இறுதி வரையில் மாறிடாத விருப்பங்கள் என்பது
ஒரே நிலைப்பாடாக அபூர்வ சுவாமி போல் அவருக்கு வந்த துணையாளுக்கு இருக்காது போயிற்றே என்பதே அபூர்வ சுவாமியின் தனித்த ஏக்கம். தனது இல்லற வாழ்க்கையில் அவர் கண்ட பேருண்மை. ஆணும் பெண்ணும் நேசிப்பதில் சமநிலையில்லையோ என்று வெந்து நொந்து போனார். அபூர்வத்திற்கு திருமணம் ஆயிற்று. எவ்வாறு என்றால் என்பதை காண்போம். திருமணம் ஆனாலும் வாழ்க்கையில் ஈடுபட்டாலும் அவரது சுதந்திர போக்கு என்பது மனைவி வழியே இவர் வழிக்கு ஒத்துப்போகாததை நாளாக மெல்ல தெரிந்து கொண்டார். பெண்களின் வயதுக்கு ஏற்ற முதிர்ச்சி விருப்ப மாறுபாடுகள் என்பது இவரை திணற அடித்துவிட்டன. காதல் என்பது மானுட அழகு கண்ட இடத்தில் மாறாது அப்படியே வாழ்நாள் முழுமையும் பதிந்து கிடக்க வேண்டும் எவர்க்கும் என்று எதிர்பார்த்தாள் வாழ்நாளில் அபூர்வ சுவாமி. தனது இயல்பு ஊக்கத்தின்படியே ஆனால் நடக்கப் போகின்றவை வேறாக இருக்கின்றனவே என்றும் சிந்தித்தார். பெண்களின் திருமணத்திற்கு பிற்பாடான வாழ்நாளிலும் சரி, முன்பும் பின்பும் சரி, ஏற்படுகின்ற அவர்களது நேசிப்பாம் ரசிப்புத்தன்மை வேறுபாடுகள் நிரம்ப காணப்படுகின்றன. ஆண்களைப் போல் அல்ல. அத்தகைய மாற்றங்களின் வேறுபாடுகள் இவரை தன் மனைவியிடமிருந்து மனதளவில் விலக்கி வைத்திடுமோ என்ற தேவையில்லாத ஏக்கங்களாம் சஞ்சலங்களும் மனைவி செயல் வழியே ஏற்பட்டிட அது அந்த அபூர்வ சுவாமியை அபூர்வமாய் மேலும் சிந்திக்க வைத்துவிட்டது. ஆண்டுகள் இப்படியே விடை காண முடியாதபடி வாழ்வில் சமநிலை இல்லாமல் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் உருண்டு ஓடின. சில உளவியல் வல்லுநர்கள் கூற்றின்படி நேசிப்பு பதியும் இடங்களை மெல்ல இவர் புரிந்து கொண்டார். ஆழ்மன ஓட்டங்களில் பெண்களும் ஆண்களும் சமம் இல்லை என்பதையும் நாளடைவில் புரிந்து கொண்டார். அறிவு வேலை செய்ய செய்ய தமது மனைவி வழியான கற்பியல் வாழ்வில் கூட பாதிப்பு இல்லை என்பதையும் அவளது இயல்பான இல்லறக் கடமையின் வழியே உணர்ந்து கொண்டார். நல்லதை நேசிக்கும் சிலரது மாறுபட்ட சுபாவங்கள் நாம் முற்றிலும் நமது கட்டுப்பாட்டின்படி அதை மாற்றிட நினைத்து முயன்றால் தோற்றே போவோம். காரணம், சந்தேகம் என்ற கோடுகளில் நாம் சிக்கிவிடுவோம். நமது உண்மைமிகு பாசக்காரியான மனைவியின் பாசமாம் சந்தோஷத்தையே இழக்கச் செய்து விடுவோம் என்பதை வாழ்நாளில் புரிந்து கொண்டார் அபூர்வம். வேறுபாடற்ற சமநிலை வேறுபாடுகள் என்பது வேறுபாடாய்தான் உள்ளன, சமநிலை என்பதை இல்லை என்பதை புரிந்து கொண்டார். உளவியல் பார்வையின்படி திருமணத்திற்கு முன்பு நேசிப்பு என்பது எவர்க்கும் இயல்பாய் ஊற்று எடுப்பதாகிய அது ஒரு வகையான பாலியல் உணர்வுகளே. நேசிப்பை நேசிக்கும் இடத்தில் கற்பனையில் அப்போது எல்லா உயிர்கள் மானுடங்கள் பொருத்தி பார்த்திட துடிக்கும். ஏன் அவ்வாறு மனதளவில் திருமணத்திற்கு முன்பு அவ்வாறு பொருத்தி பார்த்தாய் என்று இல்லற வாழ்வில் ஈடுபட்டவர் சந்தேகம் கொண்டு சண்டையிட்டோமானால் சண்டை கோழிகளாய் மாறி சந்தேக பிசாசுகளாய் மாறி ஆட்டி படைத்து விடுவோம். வாழ்வு கசந்துவிடும். ஒருவருக்கு ஒருவர் சந்தேகத்திற்கு இடம் கொடுக்காமல் நமது தூய உணர்வுகளை உள்ளது உள்ளபடி கற்பியல் வாழ்விலும் வெளிப்படுத்தி சந்தேகத்தை போக்கிக் கொள்வதில் தவறில்லை என்பதே உண்மை. தூய செயல்பாடுகள் என்பது மனதுள் இருந்தால் மட்டும் போதாது,
அது சிலரது குருட்டு கண்களுக்கு பூ போன்ற அந்த மனங்களை புரிந்து கொள்ள முடியாது. அப்படிப்பட்ட குருட்டு கண்களுக்கு பகல் கூட இருட்டாகத்தான் தெரியும். வெளியில் தெரியாமல் போய்விடும் நல்ல குணங்கள். அந்த நிலையில்தான் அத்தகையோர் இடத்தில் கண்டதே காட்சி, கொண்டதே கோலம் என்கின்ற பிடிவாத குணப்போக்குகள் உருவாகி எவர்க்கும் அத்தகையோர்க்கு வயிற்றுப்போக்கையே உண்டாக்கிவிடும். செய்திடாத களவுகளை, அந்த திருட்டை செய்தோம் என்ற நிலைக்கு நாம் உண்மையை கூறாமல் அடங்கி இருக்கக்கூடாது. தேவையின்றி நம்மை தாழ்த்தி கொள்ளக்கூடாது. உள்ளது உள்ளபடியான உண்மை கூற்றை வெளிப்படுத்த வேண்டும். நம்மை நாம் தவறான செயலுக்கு என்றும் ஆளாக்கி கொள்ளக்கூடாது. உடல் உட்காயத்தின் கட்டிகளை, ரணங்களை உடனுக்குடன் மருந்திட்டு கிழித்து சரி செய்து விடலாம். ஆனால் பாழாய்ப்போன சந்தேக பேய் பிடித்த இந்த மனம் என்பது உடைந்து விட்டால் ஒன்றும் செய்ய முடியாது. எந்த பெவிக்கால் வைத்தும் ஒட்ட முடியாது. ஆழ் மனமானது மனப்புண் காயங்களையும் ஒருவருக்கொருவர் மனம் திருந்தி பேசிட்டால், உண்மையை விளக்கிட்டால் சந்தேகம் எழாது. அவ்வாறு குடும்பத்தினர் ஆறுதல் வாழ்வுக்கு அந்த உண்மை பேசி ஒருவருக்கொருவர் தெரிவித்து மகிழும் உண்மை கூற்றுக்கள் வழிவகுத்து நம்மை காப்பாற்றும். இலைமறை காயாய் ஏற்படும் எவரது சுய எண்ணங்களுக்கும் மன அமைதிக்கான கற்பனை வாழ்வுக்கும் யாரையும் தடை செய்திட முடியாது. இன்ப நுகர்ச்சியில் மானுட ஆண்களின் சுபாவங்களே அப்படித்தான். நிஜ இல்லற வாழ்வில் மட்டும் கனவு காண்பது போல் அப்படியே நடக்காமல் மனங்கள் ஒத்த வாழ்க்கையே திருமணங்களாம் கற்பியல் வாழ்வு. வெறும் உடல் அழகினை மட்டும் விரும்பியவாறு பெண்களை எந்த வயதிலும் இறுதி வரையிலும் மாற்றமின்றி ரசிக்கின்ற ஒரே சமநிலை போக்கு, மாறாத குணங்கள் ஆண்களுக்கு மட்டுமே உள்ளன என்பதை உளவியல் தெரிவிக்கின்றது. பெரும்பாலும் பெண்களுக்கோ ஒரு சில தனித்துவமான மற்றவர்களின் நல்ல செயற்பாடுகள் அவர்களை ஆட்கொண்டுவிடும். அது தவறு இல்லை. நல்ல எண்ணங்களை, நல்ல போக்குகளை, நல்ல சொற்களை, செயல்களை நாம் மனதால் பாராட்டலாம், ரசிக்கலாம். அதில் என்ன தவறு உள்ளது? அப்படிப்பட்ட வேறுபாட்டு உணர்வுகள், விருப்பங்களாம் நேசிப்பு தன்மைகள் என்பது பெண்களிடத்து மட்டும் வேறுபடுகின்றன. காரணம், பெண் என்பவள் 18 வயதில் அழகிய மானுட ஆண் உருவங்களை விரும்புகின்றாள். அதே பெண் தமது 25ஆம் வயதில் அறிவில் சிறந்தவர்களை நாடுகின்றாள். வெற்றியாளர் யார் என்பதை உணர்ந்து கொள்கின்றார். தனது 30ஆம் வயதில் அவர்களையும் நேசிக்கின்றாள். தமது 40ஆம் வயதில் திறமைகள் நிலைநாட்டுவோர் மேல் அவர்களுடைய நேசிப்பு தன்மை பாய்கின்றது. தமது 50ஆம் வயதில் பெண்களானவள் நேர்மை மிக்கவர் மேல் காதல் பரவசம் கொள்கின்றனர். அன்பான நோக்கால், உடற்பசிக்காக அல்ல. தமது 60ஆம் வயதில் ஆசை அறுபடும் அந்த காலத்தில் கூட பெண்ணானவள் பிறர்க்கு உதவிடும் ஆண்களின் அந்த குணங்களை கண்டு அவர்களை நேசிக்கின்றாள். இதில் பெரும்பாலும் 70-80 வயதாகி நடக்க முடியாத தள்ளாடும் நிலைகளிலும் கூட ஆண்களுக்கு மட்டும் அழகான பெண்களின் மேல் மட்டுமே பெண்ணை ரசிக்கின்ற தன்மை மட்டுமே மீண்டும் தொடர்கின்றது. மாற்றமில்லாதவர்கள் ஆண்கள் மட்டுமே என்பதை உளவியல் பார்வையில் கூறுகின்றனர். ஆண்களும் பெண்களும் இவ்வகையில் நிலையில் சமமில்லை என்பதை அறிய வைத்திட முயல்கின்றனர். நேசிப்பு பார்ப்பதில் வயதுக்கு ஏற்ப
மரியாதை மிகு மனநிலை மாற்றங்கள் பெண்களுக்கு மட்டுமே என்பதை கதை வழி உணரலாம். அதில் தவறு இல்லை. நல்லதை பாராட்டுவதில் வேறுபட்டாலும் மனநிலைகளில் தவறு இல்லையே என்பதுதான். ஆனால் ஆண்களின் அழகை ரசித்திடும் அந்த போக்கு எல்லா வயதிலும் சரி அந்த பெண்களை ரசிப்பதில் மட்டுமே இருக்கும். வேறு வகையில் மனநிலையில் மாற்றம் இருக்காது. காதலர் இருவர் கருத்தொருவித்து ஆதரவு பட்டதே சிறந்த இல்லறம் என்பதில் நாட்டம் கொண்ட வயது மூப்புடைய ஆண்களுக்கே எப்பொழுதும் அழகான பெண்களை மட்டுமே பிடிக்கின்றது. எனவே வாழ்வில் இறுதி வரை மாற்றம் கொள்ளாத இத்தகைய போக்கு மட்டும் ஆண்களுக்கே இன்றும் உண்டு என்பதால் உளவியலார் கருத்துப்படி ஆண்களும் பெண்களும் ஈர்ப்பு மனநிலை வேறுபாடுகள் கொண்டவர்களே என்பதால் ஆண்களும் பெண்களும் சமமில்லை என்ற கருத்து சிந்திக்க வேண்டியுள்ளது. கண்டு கேட்டு உணர்வோம்.